அதாவது இன்னொரு செய்தி, பத்ர் யுத்தம் நடந்து அப்போது அப்பாஸ் கைது செய்யப்பட்டுக்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த தீர்மானத்தை என்னது பிழைன்னு சொல்லிட்டான். என்ன? ஃபிதா, பரிகாரம் வாங்கிட்டு விடுதலை செய்கிறது. அன்சார்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்தஅதனு ரசூல் ஃபகாலு இஅதன் லனா, எங்களுக்கு ஒரு அனுமதி தாங்க, ஃபல் நத்ருக் லிப்னி உக்தினா அப்பாஸின் ஃபிதாஅஹு, எங்களது சகோதரியுடைய மகன் அப்பாஸுக்கு நாங்கள் வந்து ஃபிதாவை விட்டுடுறோம், பரிகாரத்தை என்ன செஞ்சிடுறோம், விட்டுடுறோம். அவங்க மட்டும் முடிவெடுக்கலாது, குறைசிகளும் சேர்ந்து என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஆனால் பெரும்பகுதி அன்சார்கள் ஹாஃப். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன நாங்கள் விட்டு, ஹாஃப் அல்ல ஒரு முக்காவாசி நாங்கள் விட்டு விடுகிறோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிகாரத்தை என்ன செஞ்சிடும் விட்டு. யார்? எங்கட சகோதரியுடைய மகன்ன்றாங்க. இப்போ சகோதரியுடைய மகன்டா அப்பாஸ் அவனோட தாயத்தானே சொல்லணும், சட்டப்படி சொல்லணும். யாரை? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயை சொல்லணும். இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாருன்னா கீழே, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுவோட தாயை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்கிறதாக இருந்தால் அப்பாஸோட தாயை தான் சொல்லணும். அவங்களோட பேர் வந்து நுத்தைலான்றாங்க. அப்பாஸோட தாய் வந்து நுத்தைலா, அதாவது அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு மனைவியோட பேர் என்ன? நுத்தைலா. இப்போ ஃபாத்திமாண்டு வருது, நுத்தைலாண்டு வருது, சரியா? அப்போ நுத்தைலா தான் தாய். அவளைசத் மினல் அன்சார், அவங்க அன்சார்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறதெல்லாம் என்னென்னா சல்மா பின் அம்ரதான், அப்துல் முத்தலிபுடைய தாயை தான் சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய தந்தையுடைய தாய், அதை சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி பனு நஜ்ஜார் கோத்திரத்தில் தாய் உடைய உறவுல போய் இறங்கினாங்கன்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி அந்த தாயை தான் இங்கே என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு பிரபல்யம்னு அர்த்தம். அவங்களுக்கு மத்தியில் அது என்ன பிரபல்யம்னு அர்த்தம். சல்மா பின் அம்ர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாருடைய மனைவி என்றது பிரபல்யம்னு அர்த்தம். அதனால தான் ஃபல் நத்ருக் லிப்னி உக்தினா, எங்கள் சகோதரியுடைய மகனுக்கு நாங்கள் அந்த ஃபிதாவை பரிகாரத்தை விட்டுறோம்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா ததஊன மின்ஹு திர்ஹம், ஒரு திர்ஹத்தை கூட நீங்கள் விடக்கூடாதுனாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? லா ததஊன மின்ஹு திர்ஹமன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் சட்டம் என்ன செய்யணும், அது நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்தா ஓகே, குறைஷிகள் எல்லாருமே முடிவெடுத்து பரிகாரம் கொடுக்கறது ஓகே, அந்த விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருமே முடிவெடுத்தா ஓகே. இங்கே அன்சார்கள் மட்டுமே முடிவெடுக்கிறாங்க, அன்சார்கள் மட்டும் முடிவெடுக்கிறதால ரசூலுல்லாஹ் லா ததஊன மின்ஹு திர்ஹம். இன்னொன்று ரசூலுல்லாஹ் தன்னோட குடும்ப விஷயம் வருது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்காக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறான், ஒரு திர்ஹத்தை கூட விடுறதுக்கு அனுமதியில், ஃபிதா வாங்கிட்டு தான் என்ன செய்யணும் விடணும்ன்றாங்க. மதீனா கொண்டு வந்து சேர்த்ததுலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தான் பங்கு, அன்சார்களோடு உள்ள உறவுலே அப்பாஸ் ரலியல்லாஹு தான் பங்கு, அக்கபாட பெரும்பங்கு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஆனால் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறது அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் அவரோடு அவ்வளோ உறவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் காஃபிராக இருந்து சப்போர்ட் பண்ணவர் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு. மௌத்தாவுக்குள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்துட்டு இருந்தாங்களாம், அடுத்த ஆட்சி யாருக்கு போகுதுன்னு அதில் ஒரு கவனம் செலுத்திட்டு இருந்தாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களோட சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நேரடி வசனம் வந்தால் கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அதை? அந்த நேரடி வசனம் அதில் வரலை. என்னது அவர் இப்போ காலியாவார்னு பார்த்துட்டு இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அதில் வரலை. வராமல் நம்ம அப்படி வழங்குறோம். வந்திருக்கிற என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னது எங்களோட ஆட்சி யாருக்கு போகும்ன்றதை கேட்போம்டா. அது எவ்வளவு மஹ்மல் அல் ஹசன் ஒரு சிறப்பான ஒரு இடத்துல விளங்கையில் இவ்வளோ 23 வருஷ கால பங்களிப்பு செஞ்சவர், காஃபிராகவும் முஸ்லீமாகவும் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செஞ்ச ஒருவரன் என்ன செய்யணும், நம்ம அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்குறோம். சாதாரண பங்களிப்பு இல்லை, இதெல்லாம் வந்து ரசூலோட உயிர் காத்த பங்களிப்புகள். அப்படி எடுத்து புரிஞ்சுக்கொள்கிறோம். ரைட். இது கேட்டால் பக்தி என்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காமல் எங்களுக்கு வேறு யாரோட நம்ம பக்தி வைக்கிறது? சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான், உயர் பக்தி தான். கொள்கையை சொல்லிடணும் தெளிவாக, ரைட்டா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிடுறோம். சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் பக்தியுடையவர்கள் தான், அதீத பக்தியுடையவர்கள். சஹாபாக்களோட விஷயத்தில் அதீத பக்தியுடையவர்கள். பக்தியை நீங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான என்னது ஹுப்பு, அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மது ரஃப்தன் ஃபல் யஷ்ஹதி சக்கலானி அன்னி ராஃபிதியுன். ரசூலுல்லாஹோட குடும்பத்தை விரும்புவதுதான் ஷியா கொள்கைண்டா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும், நான் ஒரு ஷியா தாண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை விரும்புறது தான் ஷியா கொள்கை. அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கடா, மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும், நான் ஒரு ஷியாக்கார் தான், நான் ராஃபிதி தான் என்று சாட்சியாக இருக்கட்டும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான் வஹாபி கொள்கையாய்ந்தா முழு உலகமும் சாட்சியாக கொள்ளட்டும், நான் ஒரு வஹாபி என்று தெளிவாக சொல்லிட்டு நம்ம செஞ்சிடணும், பிரிஞ்சிடணும். அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த விமர்சனமாக இருந்தால் நாங்கள் பக்தி தான், சந்தேகமே இல்லை. நாங்கள் அந்த சஹாபாக்களோடு தான் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம்ல முதலாவது சஹாபாக்கள் தான். அது சந்தேகம். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா, அதில் முதலாவது சஹாபாக்கள் தான்.
அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக நீங்கள் பக்தி, நீங்கள் சாட்சி ஆயிருந்துவோங்க மறுமை நாளில் நாங்கள் அந்த நபித்தோழரோட பக்தி ஆயிருந்தோம். நீங்கள் சாட்சி ஆயிருங்க, நீங்கள் ஷஹது, நீங்கள் சாட்சி ஆயிருங்க. நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம், சஹாபாக்களை தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வச்சோம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களோட விஷயத்தில் என்ன உயிருக்கு உயிராக இருந்தோம். நீங்கள்லாம் இப்படியெல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகளில் செய்யவில்லைன்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி ஆயிருங்க. எழுதுங்க, எங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லி, எங்களோட பட்டியெல்லாம் சொல்லி, இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியுடையவர்களாக இருந்தாங்க. நீங்கள் நீதியாளர்ன்ற பேர் வைங்க, என்னம் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க. இதுக்கு நாங்கள் அப்படி நடுநிலை அணிக்கிறோம். நடுநிலை இதுதான் என்றது அவங்க சொல்லாட்டி குர்ஆன் சொன்னா எங்களுக்கு சொல்லுது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம அழுத்தமாக என்ன செஞ்சிடணும், நம்ம சொல்லிடணும். இது என்னடா இவர் பெரிய மகான் மாதிரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை, அப்படி இல்லை இப்படி. சஹாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள், இறுதி வரைக்கும் பக்தியோடு நம்ம இருந்தோம். அதில் தான் நம்ம மரணிச்சோம். அலா ஹுப்பி சஹாபா, சஹாபாக்களுடைய அது அவ இடையில சொல்லிக்கிறோம் நாங்களும் நேசிக்கிறோம். அந்த நேசத்தை நாங்கள் சொல்லலை, நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்றீங்களே, என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி, அளவு கடந்த நேசம், அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுங்க. அந்த அளவு கடந்த நேசத்தை இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை விரும்புவதுடைய மிக பிரதான பகுதி என்று சொல்கிறோம். நபியை விரும்புவதுடைய மிக பிரதானமான பகுதியில் உண்டு சஹாபாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது அழுத்தமாக சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் சொல்லப்போனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமதியை ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய அச்சாணி. அபூ லஹபுக்கு அல்லாஹு தஆலா கண்டிச்சு வசனம் இறக்குறான். அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. காஃபிர் அபூ தாலிப் மாற்றமாகிறார், எப்படி காஃபிராக இருந்து கொண்டு மாற்றமாகிறார். அதே அளவு அப்பாஸ் அதை விட 2 மடங்கு காஃபிராக இருந்து கொண்டும் இருக்கிறார். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாரு, அதே நேரம் இஸ்லாத்துக்குள்ள தான் என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்யறாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வரலாறு என்பது உயிரோட்டத்தோடையும் ரூஹானியத்தோடையும் அணுகவில்லை என்றால் நம்ம அதாவது சிந்தனை ரீதியாக காபிரா தான் இருப்போம். குஃபுருடைய சிந்தனையில தான் அதை வாசிப்போம். நம்ம காபிராக இல்லாது விட்டாலும் சிந்தனை ரீதியான குஃபுர் அதில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். பிறந்து அப்படியே திறந்து வாசிக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா, ரூஹானியத்தையும் உயிரோட்டத்தையும் கலட்டிட்டு பார்த்தோம்னா இந்த நிலைமை தான் போகும் இடத்துல சந்தேகமே கிடையாது. என்ன கேட்குறாங்கடா, நம்ம வாக்கியவாதிகளாம். நமக்கு என்ன விமர்சனம்டா, வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்டா, வாக்கியத்தில் வந்தாலும் அகீதா ஊடா தான் அதை விளங்க. வாக்கியவாதிகள் இல்லை, அதை விட வியாக்கியானவாதிகள். எது தெரியுமா, அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகீதால எங்களுக்கு என்ன இருக்குதோ அதனூடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள். நாங்கள் இன்றைய தினம் உம்மை மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் தாலா சொல்றோம்டா, அந்த மறந்து விட்டோம் என்ற வார்த்தையை அகீதால எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ, புறக்கணித்து விட்டோம் என்று அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அல்லாஹ் மறக்கிறவன் அல்ல என்று அகீதா ரீதியாக விளங்கக்கூடியவர்கள் எப்படியோ அதே போல சஹாபாக்களோட விஷயத்தில் சஹாபாக்களோட விஷயத்தை ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தால் அது தவறு செஞ்சாங்கன்றதோட முடிச்சிருவோம். எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போறது மட்டுமல்ல, தூய்மையை சொல்லுவோம். அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல, இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களாக இருப்போம். நம்ம சாட்சியாளர்கள் நீங்கள் வரலாற்றில் என்ன செஞ்சீங்க, எழுதிங்க. சலஃபிகள் அப்படி என்றால் சஹாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள், அந்த லிஸ்ட்டில் நம்மளே சேர்த்துக்கங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்.